வந்து 2009 காவல்துறையில வந்து ஜாயின் பண்ணேன். கிட்டத்தட்ட 2018 வந்து நம்ம விடுவிச்சாச்சு. அதுல இருந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஒரு 15 வருஷம் வேலை பார்த்த என் கூட இருக்க போலீஸ் வந்து ஒரு 40,000 கூட சம்பாதிக்க முடியல. நீங்க மந்த்லி பேக்கேஜ் ஒரு 40,000 கூட ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒர்க் பண்ணி எடுக்க முடியலன்னா அந்த வேலை பார்த்து ஒன்றும் பிரயோஜனமே இல்லைல்ல. லைஃப்ல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, ஒரு வளர்ச்சி இருக்காது. சோ அதனால வந்து நம்ம லீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பண்ணியாச்சு. ஆடி மாசம் சுத்தி திருவிழா நிறைய நடக்கும். நான் வந்து ஒரு 150 ஆடு வாங்கி ஆரம்பிச்சேன். இப்ப ஆல்மோஸ்ட் என்கிட்ட ஒரு 35-40 தான் நிக்குது. லாஸ்ட் மந்த் இந்த மந்த் பல்க் சேல் பண்ணிடலாம். பக்ரீத் வருது, ஆடி மாசம் திருவிழா வந்து எல்லா ஊர்லயும் திருவிழா வருது. ஆட்டுப்பண்ணை வந்து நம்ம பிளைண்டா ஆரம்பிச்சோம்னா லாஸ் ஆயிரும். கொஞ்சமா ஒரு 10 நிமிஷம் சிந்திச்சு எப்ப சேல் பண்ணலான்ற மாதிரி ஆரம்பிச்சோம் அப்படின்னா செம்ம லாபம் எடுக்கலாம். நோ டவுட். ப்ராப்பர் பிளானிங். நம்ம ஊர்கள் விசேஷம் டெல்டா மாவட்டத்துல கிடா வெட்டு நிறைய இருக்கும். அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா ஜூலை ஆகஸ்ட்ல வந்து ஆடுவாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட 12 மந்த்ஸ் வளர்க்கும் போது இந்த ஆடி இந்த சீசன்ல வந்து 10-11 மாசத்துல நம்ம வந்து சேல் எல்லாத்தையும் கம்ப்ளீட் சேல் பண்ணிடலாம். மித்த மாதங்கள்ல வளர்த்தோம் அப்படின்னா மாசம் ஒரு ஆடு விற்போம், அடுத்த மாசம் ஒரு ஆடு விற்போம். கைக்கு வந்து மொத்தமா அமௌண்ட் வந்து சேராது. இப்ப இந்த மாதிரி மாதங்களை விற்கும் போது இப்ப பக்ரீத்துக்கே கிட்டத்தட்ட நம்ம பண்ணையில இருந்து 20 கடா போயிருச்சு. நம்ம சுத்தி உள்ள கிராமங்கள்ல வந்து முஸ்லீம் நண்பர்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க. இது இல்லாம திருவிழா சேலம் கருப்பாடு நிக்குது. கருப்பாடு வந்து நம்ம ஊர்ல வந்து ட்ரெடிஷனலா சாமி கும்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி சமயத்துல நம்ம வளர்த்து விற்கும் போது ஒரே நேரத்துல பெரிய அமௌண்ட் நம்ம வந்து பார்க்கலாம். சோ அதான் கான்செப்ட். நீங்க 6,000 ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்குறீங்க, அடுத்த 12 மாசத்துல 18,000 ரூபாய்க்கு விற்கலாம். இன்ட்டு 3 டைம்ஸ் விற்கலாம். நீங்க இதுல ஒண்ணு கேஷுவாலிட்டி ஆச்சு அப்படின்னா இந்த வருமானம் வந்து அப்படியே குறைஞ்சிரும். அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஆமா, எப்படி கவனிப்பான்? இப்போ நான் எழுந்திருப்பேன், பட்டியை விட்டு ஆடு வெளில போச்சு அப்படின்னா 2 விஷயம் பார்க்கணும். பட்டியில வந்து நார்மல் ஆட்டு புழுக்க இல்லாம ஏதாவது கழிஞ்சிருக்கா? மொதல் திங். 50 ஆடு வெளில போகும். அப்படி தீனிய வெளியில வச்சுட்டு விட்டோம்னா 50 வெளில போகும். அதுல ஏதாவது ஒண்ணு சோனியா நடந்து வருதா? இது பாத்துட்டோம்னாவே நம்ம வந்து ஒரு பண்ணைய வந்து சக்சஸ்ஃபுல்லா நிர்வகிக்கணும். அன்னைக்கே பிடிச்சிடணும். அதை அன்னைக்கே பிடிச்சி தனியா குவாரண்டைன் பண்ணி என்ன பண்ணுது, ஒரு நம்மள்ட்ட எல்லா மாத்திரையும் இருக்கும். நம்மள்ட்ட அந்த மாத்திரையை கொடுத்து உடனே சரி பண்ணணும். இல்லையா நம்மளால முடியல அப்படின்னா டக்குன்னு டாக்டரை கால் பண்ணி வர சொல்லி அதுக்கு ரெமெடி பண்ணணும். இல்லைன்னா நீங்க கொண்டு போயிடணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும். இது யாரும் பாக்குறது கிடையாது. இப்ப லேபருக்கு அது தெரியவே தெரியாது. அவனுக்கு என்ன மாசம் சம்பளம் வரப்ப போகுது, அவனுக்கு ஆடு வளர்ந்தானா வித்தானா அவனுக்கு அந்த கணக்கே கிடையாதுல்ல.